வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பள்ளியினில் இணைந்திடுவோம். இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை ஒரு பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை ஒரு பெற உலகில் சாட்சியாவோ. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருவே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருவே. இறை மகிமைக்காக உழைப்போம். நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். நம்மில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோனியாவுடைய திருத்தலம் அனைவருக்கும் ஆண்டோடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய புனித இடம். அழுது கொண்டு வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஆறுதலை தரக்கூடிய ஒரு திருத்தலம். வாழ்க்கையில் நொந்து நூலாகி போன பல்வேறு குடும்பங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த அந்தோனியாவுடைய திருத்தலம். இன்றைக்கு நாம் இந்த தெய்வீக திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். அந்தோனியாவுடைய இந்த சிறப்பு மிகு நாளிலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்று எந்த வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு எந்த தேவைகளோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அவை அனைத்தையும் புனித அந்தோனியாவுடைய வல்லமையுள்ள பரிந்துரையால் நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நம்ம எல்லாரையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய பணிகள் வேலைகள், நாம் இருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய இயலாமைகள் அனைத்திற்காகவும் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு
அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோணியாரை விண்ணக படிப்பினையாள் நிரப்ப திருவுளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அந்நாட்களில் மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார்? அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பூ உலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்தருகே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்தனர். மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயில் அருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார். அவர்கள் இருவரும் முன் வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசையோடு அப்படி அல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் அகன்று சென்றார். கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மயமான தொழுநோய் பிடித்தது. ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாய் இருக்க கண்டார். ஆரோன் மோசையிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைக்குறை குழந்தை போன்று இவள் ஆகாது இருக்கட்டும் என்றார். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே, இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் நீதி தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 22 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன்பு அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து
நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். அவர் உடனே இயேசு அவரிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் முழுகும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யார் என்று அறிந்திருந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளிகளையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, கோடி அற்புத புனித அந்தோனியாவுடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்தோனியாவுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் இறை வார்த்தைகள் வழியாக கடவுள் நமக்கு தரக்கூடிய சில காரியங்களை, சிந்தனைகளை, பாடங்களை நாம் செவி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமான சில காரியங்களை இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். முதல் வாசகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு செய்தி. இன்றைய வாசகம் எண்ணிக்கை புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 13 முடிய இறை வார்த்தைகளை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த வாசகத்தை நாம் யோசிப்பதற்கு முன்பாக, தியானிப்பதற்கு முன்பாக 11வது அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் சிந்திப்பது, அதை யோசித்து பார்ப்பது, ஞாபகப்படுத்தி பார்ப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். என்ன அங்கே வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரத்தில் என்றால், மிக சுருக்கமாக நான் அதை சொல்லுகிறேன். மோசே 70 பேரை, 70 மூப்பர்களை நியமிப்பார். அந்த 70 பேரை தாங்கள் தங்கக்கூடிய பாளையத்துக்கு வெளியே, பாளையம் என்று சொல்கிற போது நாம் தங்கக்கூடிய வீடுகளை போல அவர்கள் பாலைவனத்தில் அமைத்து கூடாரங்கள், அந்த 70 பேரை அந்த பாளையத்துக்கு வெளியே பாளையத்தை சுற்றி நிற்க சொல்லுவார். ஆண்டவர் மேகத்தில் இருந்து இறங்குவார். அப்போது ஆண்டவர் மோசேயிடமும் இருக்கக்கூடிய அவருடைய ஆவியிலிருந்து கொஞ்சம் எடுத்து மோசே நியமித்திருக்கக்கூடிய அந்த 70 பேருக்கு கொடுப்பார். அப்போது அவர்கள் இறைவாக்கு உரைப்பார்கள். அந்த 70 பேர் இறைவாக்கு உரைப்பார்கள். அதன் பின்பு அவர்கள் இறைவாக்கு உரைக்க பேச முடியல. அவருடைய கூடாரத்துக்கு, பாளையத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் 2 பேர் மட்டும்
அந்த 70 பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 2 பேர் மட்டும் பாளையத்திலே நின்று கொண்டு இறைவாக்கு உரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருவர் பெயர் எல்தாது, அடுத்தவர் பெயர் மேதாது. இந்த இருவர் பாளையத்துக்கு வெளியே இறைவாக்கு உரைத்து கொண்டிருப்பதை ஒரு இளைஞன் பார்ப்பான், ஒரு வாலிப பையன் பார்ப்பான். ஓடி வந்து மோசேயிடம் சொல்லுவார், அந்த 2 பேரும் இன்னும் இறைவாக்கு உரைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார். இதை கேட்ட மோசேயின் அருகாமையில் இருக்கக்கூடிய பக்கத்திலே இருந்த யோசுவா, தலைவரே அவர்களை தடுத்து நிறுத்தும், ஏன் அவங்க இன்னும் இறைவாக்கு உரைத்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க 2 பேர் மட்டும் இறைவாக்கு இன்னும் உரைத்து கொண்டிருக்கிறாங்களே, தடுத்து நிறுத்தும் என்று யோசுவா மோயிசனிடம் முறையிடுவார். இப்ப மோயிசன் யோசுவாவிடம் சொல்லுவார், என்னை குறித்து உனக்கு என்ன பொறாமையா என்று சொல்லுவார். கடவுளுடைய காரியங்களில், கடவுளுடைய மனிதர்களில், அவர் செய்யக்கூடிய பணிகளில் எதிர்ப்பாக இருப்பது, எதிர்ப்பை வெளிப்படுத்துவது, பொறாமைப்படுவது இறைவனுக்கு பிடிக்காத காரியம். இன்னைக்கு நம்முடைய சூழல்ல நாம் இதை சிந்திக்கிற போது, யாரெல்லாம் கடவுளுடைய வழியிலே நடக்கிறார்களோ, கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் இருக்கிறார்களோ, நேர்மையோடும் நீதியோடும் அன்போடும் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கடவுளுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுக்கு எதிராக செயல்படுவது, எதிராக பேசுவது, அல்லது அவருடைய பணியை தடுப்பது, நல்லவர்களுக்கு எதிராக நாம் செயல்படுவதை இறைவன் விரும்புவது இல்லை. அது குருக்கள் கண்ணியர்கள் அப்படி நான் சொல்ல வரல. ஏதோ அவர்கள் தான் கடவுளுடைய பணியை செய்கிறாங்க, அதனால் அவர்கள் மீது பொறாமைப்படுவது அப்படி அல்ல. நாம் வாழ்கிற இடத்திலேயே, நம்முடைய குடும்பத்திலேயே, நம்முடைய அன்பியத்திலேயே, நம்முடைய பங்கிலேயே, நாம் வாழக்கூடிய இடங்களிலேயே பல நல்லவர்கள் நற்காரியங்களை செய்கிற போது பொறாமைப்படுகிறோம். அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை நினைத்து அவர்களை குறித்து நாம் அவதூறு பேசுகிறோம். அவர்களுடைய பணியை தடை செய்யக்கூடிய, முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்கிறோம். இன்னும் சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நமக்கு முன்பாக ஒரு குடும்பம் வளர்ந்து வளர்ச்சியடைந்து முன்னேற்றம் அடைந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு பொறாமை வருகிறது. நமக்கு முன்பாக சில பேர் நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்மால் ஏத்துக்க முடியல. பிரியமான, விவிலியத்துல அடுத்தவர்கள் நலமாக இருப்பது, அடுத்தவர்களுக்கு கடவுளுக்கு ஏற்ற விதத்திலே வாழ்வதை பார்த்து பிடிக்காதவர்கள் விவிலியத்திலே நிறைய பேர் இருக்கிறாங்க. முதலில் பொறாமைப்பட்டது யார்? விவிலியத்தினுடைய அடிப்படையை பார்க்கிற போது சாத்தான் பொறாமைப்பட்டது. ஆதாம் ஏவாள் ஏதோன் தோட்டத்திலே கடவுளுடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து பொறாமைப்பட்ட சாத்தான் என்ன செய்கிறது? எப்படியாவது இவர்களை பாவத்தில் விட செய்ய வேண்டும். ஆக சாத்தானுடைய பொறாமை இந்த உலகத்துக்கு சாவை கொண்டு வந்தது. காயின் ஆபேல் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாங்க. காயின் ஆபேலுடைய காணிக்கையை பார்த்து பொறாமைப்படுகிறான். கடவுள் ஆபேலை ஆசீர்வதித்து நினைத்து பொறாமைப்படுகிறான். அவனுடைய பொறாமை தன்னுடைய சகோதரனை, தம்பியை கொலை செய்ய அளவுக்கு கொண்டு போனது. யாக்கோபினுடைய பிள்ளைகள், தன்னுடைய சொந்த சகோதரன் யோசேப்பு, அப்பாவுடைய அன்பு முழுவதுமாக இந்த யோசேப்புக்கு போகிறது. இவன் மட்டும் ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்கிறான். எனவே சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? யோசேப்பை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும். பொறாமை, கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள். தாவீது கோலியாத்தை கொள்கிறான். சவுல் மன்னனாக இருக்கிறான். ஆனால் சவுல் கோலியாத்தை எதிர்த்து போர் செய்யல, பயம். கோலியாத் மிகுந்த படைபலத்தோடு இருக்கிறான், மிக போரில் சிறந்தவனாக இருக்கிறான். போர் செய்ய வேண்டிய சவுல் பயந்து கொண்டிருக்கிற போது
தாவீது சவுலுக்கு பதிலாக போர் செய்கிறான், சண்டையிடுகிறான், கோலியாத்தை சாகடிக்கிறான் தாவீது. உடனே மக்கள் எல்லாம் தாவீதை புகழ்ந்து பாடுகிறார்கள். சவுலுக்கு வந்தது என்ன வந்திருக்கணும்? சவுலுக்கு நன்றி உணர்வு வந்திருக்கணும். எனக்கு பதிலாக தாவீது இந்த நல்ல காரியத்தை செய்தான், நன்றி உணர்வு வந்திருக்கணும். அது வரல. மாறாக சவுலின் மீது, தாவீதின் மீது சவுல் பொறாமை கொண்டான். அந்த பொறாமை எங்க போய் விட்டுச்சு? எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று துரத்தி கொண்டு போனான். தாவீது சவுலுடைய கண்களில் படாமல் ஓடிக்கொண்டே இருந்தான், உயிரை பாதுகாத்து கொள்ள. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் இயேசுவின் மீது பொறாமை கொண்டார்கள். இவன் மக்களையெல்லாம் தன் பக்கம் சேர்க்கிறான், இவன் மக்களையெல்லாம் பாவிகளையெல்லாம் தன்னோடு சேர்த்துக் கொள்கிறான், கடவுளை பற்றி இவன் போதிக்கிறான், எல்லா மக்களும் இவனுக்கு பின்னாடி போறாங்க. நம்ம நிலைமை என்ன ஆகும்? பொறாமைப்படுகிறார்கள், இயேசுவை கொலை செய்கிறார்கள். பிரியமான, இன்றைக்கு முதல் வாசம் நமக்கு தரக்கூடிய செய்தி என்னன்னா, பொறாமைப்படுவது நம்மை நாமே அழித்துக் கொள்வது. பொறாமை என்பது ஒரு நோய், வியாதி, ஒரு புற்றுநோய் போல. அது வந்தால் நம்மை நாமே கெடுத்துக் கொள்கிறோம். நம்மை நாமே, நம்முடைய முயற்சியை, நம்முடைய திட்டங்களை, நம்முடைய வளர்ச்சியை, முன்னேற்றத்தை நாமே தடை செய்து கொள்கிறோம். நம்முடைய பொறாமையினால் நாம் மட்டும் அழிந்து போவதில்லை, நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள், சொந்தம் பந்தங்கள் எல்லாம் அழிந்து போகின்றன. நாம் எந்த அளவுக்கு அந்த பொறாமையினால் நாம் ஆட்கொள்ளப்படுவோம் என்றால் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கூட செல்லக்கூடும். அதான் விபிலியத்திலே நான் பார்த்த எடுத்துக்காட்டுகள். பிரியமானவர்களே, நாங்க என்ன பெருசா பொறாமப்படுகிறோம்? எங்களுக்குள்ள பொறாமெல்லாம் கிடையாது, நல்லது. ஆனால் ஒருவேளை இன்றைக்கு யார் மீதாவது எனக்கு பொறாமை, அவர்களை பார்த்தால் பிடிக்கல, அவர்களுடைய வளர்ச்சியை கண்டால் எனக்கு கோபம் வருகிறது, அவருடைய முன்னேற்றத்தை பார்க்கிற போது எனக்கு எரிச்சல் வருகிறது, அவர்கள் செய்வதை பார்த்து, அவருடைய குடும்பம் நல்லா இருக்கிறத பார்த்து எனக்கு பிடிக்கல என்று நம்முடைய உள்ளத்திலே எழுந்தால் அதுதான் பொறாமை. அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நான் கவலைப்படுகிறேன் என்றால் அதுதான் பொறாமை. பிரியமானவர்களே, இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், ஆண்டவருக்கு உகந்த காரியம் அல்ல. ஆண்டவர் கோபப்படக்கூடிய காரியமாக இருக்கிறார். எந்த அளவுக்கு கோபப்பட்டார் அப்படின்னா, தொழுநோயை மிரியாமுக்கு கொடுக்கிறார், தொழுநோயை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பொறாமை வேண்டாம். நாம் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். எந்த அளவுக்கு பல சமயத்தில் நாம் ரொம்ப அநாகரிகமாக நடந்து கொள்கிறோம் என்றால், கிறிஸ்தவ மக்கள் நாமெல்லாம் ஒன்றாக இருக்கிறோம், இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ மக்களே நல்ல ஒரு நிலைமைக்கு வருகிற போது, முன்னேற்றம் அடைகிற போது, கொஞ்சம் பெருமை வாங்கி கொள்கிற போது, கொஞ்சம் புகழ் அடைகிற போது, குருக்கள் சில பேரை நல்லா செய்கிறாங்க என்று சொல்லுகிற போது நமக்கெல்லாம் கோபம் வருது. அவளை பார்த்து நமக்கு பொறாமை வருகிறது இல்லையா? பல சமயத்தை அவருக்கு மட்டும் தேங்க்யூ, அவருக்கு மட்டும் நன்றி அதை சொல்றாரு, பொறாமை வருகிறது. இருக்கு, நம்முடைய மனசுல இருக்கு, நல்லதல்ல. ஆக இன்னைக்கு முதல் செய்தி இதுதான் பிரியமானவர்களே, நமக்குள் பொறாமை இருந்தால் அதை எடுத்து விடுவோம், அது நல்லதல்ல. இன்றைய நற்செய்தியிலிருந்து சுருக்கமாக ஒரு 4 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த படகின்படியாக கட்டாயப்படுத்தி அனுப்புகிறார். ஏன் கட்டாயப்படுத்தி அனுப்பினார் என்றால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்று என்னவென்றால், அந்த மக்கள் இயேசுவை மன்னனாக மாற்ற வேண்டும், அரசராக மாற்ற வேண்டும், நமக்கு ஃப்ரீயா சாப்பாடு டெய்லி கொடுக்கிறார், இவனை மன்னனாக மாத்திட்டா நமக்கு பிரச்சனை இல்லை, எனவே அவர்கள் இயேசுவை மன்னனாக மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினார்கள். இது யோவான் நற்செய்தியிலே நாம் பார்ப்போம் 6ஆம் அதிகாரத்துல. அதனால் ஒருவேளை இந்த இடத்திலே நாம் இருந்தால் இந்த மக்களுக்கு இந்த எண்ணம் வந்துடும், எனவே இந்த இடத்தை காலி பண்ணுங்க, இந்த இடத்தை விட்டு போங்க என்று சொல்லி சீடர்களை அனுப்பிவிட்டு இவர் மலை மீது செல்கிறார், போய் ஜெபிக்கிறார். அந்த படகானது அந்த கடலிலே வெகு தொலைவு சென்ற உடனே காற்றடிக்கிறது, புயல் அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. இது முதல் நிகழ்வு, இன்றைய நற்செய்தியில் முதல் நிகழ்வு இது.
சீடர்கள் அந்த படகுல போகிற போது தொடக்கம் எப்படி இருந்திருக்கும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ரொம்ப சந்தோஷமா போயிருப்பாங்க. 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம், எல்லாருக்கும் சர்வ் பண்ணோம், பரிமாறினோம், எல்லாம் மகிழ்ச்சியா சாப்பிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு விருந்தை நாம் வைத்தோம், நல்லபடியாக நிகழ்ச்சி முடிந்தது. ஆக மகிழ்ச்சியோடு படகுல ஏறி ஒரு கொண்டாட்டம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம் என்ற சந்தோஷத்தோடு போயிருப்பார்கள். ஆனால் அந்த நடுக்கடலில் வந்த உடனடியாக காற்று, புயல், கொந்தளிப்பு இப்படியாக வந்த உடனே அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இந்த முதல் செய்தி இதுதான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது. பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது கொண்டாட்டம் இருக்கும், அதே சமயத்தில் திண்டாட்டம் இருக்கும். வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கையில் என்பது ஏற்றம் இருக்கும், தோல்வியும் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீடர்கள் ரொம்ப சந்தோஷமாக படகில் ஏறி இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிந்த உடனே மிக பெரிய புயலை சந்தித்தார்கள். நம்ம வாழ்க்கையில கூட நாம் எல்லாருமே நினைக்கிறோம், வாழ்க்கை முழுவதுமாக சந்தோஷமாக இருக்கணும், என் வாழ்க்கையில பிரச்சனைகளே வரக்கூடாது, கஷ்டங்களே வரக்கூடாது. பிரியமானவர்களே, இது யாருடைய வாழ்க்கையிலும் நடக்காது. இயேசுனுடைய வாழ்க்கையில கூட கொண்டாட்டம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஆனால் அதே இயேசுனுடைய வாழ்க்கையில சிலுவை சாவு இருந்தது, கல்வாரி மலை இருந்தது. வாழ்க்கை என்பது ஏற்றமும் இரக்கமும், மேடும் பள்ளமும். ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறான் என்றால் காற்று உள்ளே போக வேண்டும், காற்று வெளியே வர வேண்டும். காற்று உள்ள மட்டும் போய்க்கு இருந்தா செத்து போயிடுவோம். காற்று வெளியே மட்டும் போக முடியாது. மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்றால் காற்று உள்ளே போக வேண்டும், காற்று வெளியே வர வேண்டும். வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் கண்டிப்பாக இருந்த ஆக வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்பு வேணா அப்படி இருக்கலாம், துன்பமே வேண்டாம், இன்பம் மட்டும் என் வாழ்க்கை இருக்கணும். பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது அப்படி இருக்காது. ஆக கொண்டாட வேண்டிய சமயத்திலே, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய சமயத்திலே மகிழ்ச்சியாக இருப்போம், 100% மகிழ்ச்சியாக இருப்போம். பிரச்சனைகள் வருகிற போது 100% அந்த பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். வருத்தப்படுவதில் பயனில்லை, கவலைப்படுவதில் பயனில்லை, கண்ணீர் சிந்துவதில் பயனில்லை. நாம் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு கொண்டாட்டத்தை ரொம்ப சந்தோஷமா நம்ம கொண்டாடுகிறோமோ, ஒரு வெற்றியை சந்தோஷமா கொண்டாடுகிறோமோ, 100% அதை நாம் கொண்டாடுகிறோமோ, அதே போல வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகளை, ஏமாற்றங்களை, பிரச்சனைகளை, கவலைகளை, கஷ்டங்களை நாம் 100% சந்திக்க வேண்டும், பின்வாங்க கூடாது. ஆக வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியும் துன்பமும் இருக்கும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். ஆண்டவர் இயேசு 4ஆம் காவல் வேளையில் வருகிறார். அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கடல் மீது இயேசு நடந்து வருகிறார். புயல் அடித்த உடனே இயேசு அங்க வரல. காற்று அடித்த உடனே, கடல் கொந்தளித்த உடனே இயேசு அங்க இல்லை. ரொம்ப நேரம் அவர்கள் கஷ்டப்பட்ட பின்புதான் இயேசு அங்கே வருகிறார். இது 2வது செய்தி. பிரியமானவர்களே, நம்ம கஷ்டப்பட்ட உடனே கடவுள் நம்ம கிட்ட வந்துடணும். நான் கஷ்டப்பட்ட உடனே கடவுள் எனக்கு உதவி செஞ்சிடணும். என் வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே கடவுள் எனக்கு அற்புதங்கள் செஞ்சிடணும். பிரியமான, இந்த இடத்துல உடனடியாக ஆண்டு வரவில்லை. 4ஆம் காவல் வேளையில், அது எத்தனை மணிக்கு? விடிய காலை 3 மணி முதல் 6 மணி வரை. அவ விடிய காலையில் தான் வருகிறார். இரவெல்லாம் அவள் சீடர்கள் கடலில் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்தாங்க. உடனே இயேசு வரல. சில சமயத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படியாகத்தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, எனக்கு கஷ்டம் வந்தோடனே உடனே கடவுள் அந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு காப்பாத்தினோம். எனக்கு பிரச்சனை வந்த உடனே கடவுள் எனக்கு காப்பாத்தினோம். கொஞ்சம் லேட் பண்ணக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது. இந்த இடத்திலே ஆண்டவர் தாமதமாகத்தான் வந்தார். இயேசு தாமதமாகத்தான் வந்தார். பிரியமான, வாழ்க்கையில ஆண்டவருடைய கிருபை நமக்கு உடனடியாக கிடைக்காது. சில சமயத்து ஆண்டவர் தாமதப்படுத்துவார். நாம் நினைக்கிறது உடனே நடக்காது, நாம் வேண்டுவது உடனே கிடைக்காது, நாம் எதிர்பார்ப்பது உடனே வந்துடாது. சில சமயத்திலே ஆண்டவர் தாமதப்படுத்துவார், ஆனால் சரியான நேரத்தில் அதை கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவர் தாமதமாக வந்தார், ஆனால் சீடர்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்றினார். ஆக ஆண்டவருடைய நேரத்துக்காக நம்ம காத்து இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவார். நாம நினைக்கிறபடியாக ஆண்டு செயல்படுத்த மாட்டார். நாம் நினைக்கிறபடியாக ஆண்டு செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணுவது கூட நம்பிக்கை அல்ல. கடவுளுக்கு ஒரு திட்டம் உண்டு. கடவுளுடைய விருப்பத்தின்படி நான் போக வேண்டும்.
ஆக வாழ்க்கையிலே கடவுள் தாமதமாக வருகிறார், எனக்கு எதுவுமே செய்யல, எதுவும் பண்ணல, அதனால நான் நம்பிக்கை விட்டுடுவேன். இல்லை, கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல கடவுள் கொடுப்பார், காத்திருப்போம். அடுத்த பகுதிக்கு நாம் வருகிறோம். ஆண்டவர் இயேசு அந்த புயலை காற்று எல்லாம் அடக்குகிறார். உடனடியாக பேதுரு, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர அனுமதியும். பேதுரு கேட்கிறார், நீ தான் கடவுள்னா நானும் கடல் மீது நடந்து வர அனுமதி தாரும். இயேசு என்ன சொல்றாரு? வா என அழைக்கிறார், வா என அழைக்கிறார். பேதுரு நடந்து போகிறார். நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். காற்று புயல் பார்த்த உடனே அவர் உள்ளே போகிறார். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய கரத்தை நீட்டி அவரை கையை பிடித்துக் கொள்கிறார், காப்பாற்றுகிறார், படகில் ஏறுகிறார். இது மூன்றாவது நிகழ்வு. நிறைவு செய்ய இருக்கிறேன். இங்கே 2 விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் இயேசு பேதுருவை காப்பாற்றி பின்னாடி, அவரை கைப்பிடிச்சு தூக்கின பின்னாடி, போட்டுக்கு வந்த பின்னாடி பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? நம்பிக்கை குன்றியவனே. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்பிக்கை இல்லாதவனே அப்படின்னு சொல்லல. பேதுருவை பார்த்து நம்பிக்கை இல்லாதவனே அப்படின்னு சொல்லல, நம்பிக்கை குன்றியவனே. என்ன அர்த்தம்? நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஒண்ணு இல்லாம கிடையாது. அவர் இறங்கிய போது முழு நம்பிக்கையோடு தான் இறங்கி இருப்பார். ஆனால் காற்று புயல் அடித்த உடனே அவருடைய நம்பிக்கை குறைந்து விட்டது. ஆண்டவர் சொல்றார், நம்பிக்கை குன்றியவனே, குறைந்த நம்பிக்கை உடையவனே, நம்பிக்கை இல்லாதவனே அப்படின்னு சொல்லல. பிரியமானவர்களே, வாழ்க்கையில எப்பவுமே 100% நமக்கும் நம்பிக்கை இருக்காது. நல்லது நடக்கும்போது 100% நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயத்தில் நம்பிக்கை குறைந்து போகும். ஒரே மாதிரியாக நம்ம நம்பிக்கை இருக்காது. வாழ்க்கையில தோல்விகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், இழப்புகள், கஷ்டங்கள் வருகிற போது நாம் கூட பேதுரை போல நம்பிக்கையில் குறைந்து போகக்கூடிய சூழல் வரும். நம்பிக்கை குறைந்து போகக்கூடிய சூழல் வரும். நம்பிக்கை குறைந்து போன சமயத்துல பேதுரு என்ன செஞ்சாருங்க? பேதுரு என்ன பண்ணாரு? நம்பிக்கை குறைந்து போய் மூழ்கக்கூடிய சமயத்துல பேதுரு என்ன செஞ்சாரு? ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கூவினார், அழைத்தார். தன்னுடைய சீடர்களை கூப்பிடல, கூட இருந்த கம்பானியன்ஸ், கூட இருந்த யோவானை கூப்பிடல, கூட இருந்த யாக்கோபை கூப்பிடல, கூட இருந்த அந்திரியாவை கூப்பிடல, கூட இருந்த தோமையாரை கூப்பிடல. குறைந்த நம்பிக்கையின் போது பேதுரு யாரை கூப்பிட்டார்? ஆண்டவரை தான் கூப்பிட்டார். தன்னுடைய கம்பானியன்ஸை கூப்பிடல. பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை குறைந்து போகிற போது நாம் ஆண்டவரை தேடுகிறோமா அல்லது வேறு மூட பழக்கங்களை தேடுகிறோமா? நிறைய சமயத்தை மூட பழக்கங்களை தேடி போகிறோம். நம்முடைய நம்பிக்கை குறைந்து போகிற போது நாம் ஆண்டவரை கூப்பிடுவது கிடையாது, ஆண்டவரை பிடித்துக் கொள்வது கிடையாது, வேறு பல மூட நம்பிக்கைகளை நாம் சொல்லுகிறோம். பேதுரு நமக்கு சொல்ல, என் நம்பிக்கை குறைந்து போகிற போது கூட நான் ஆண்டவரை தான் கூப்பிடுவேன். நம்பிக்கை குறைந்து போகிற போது நாம் தேட வேண்டிய முதல் ஆள் கடவுள். நம்பிக்கை குறைந்து போகிற போது நாம் நாட வேண்டிய முதல் ஆள் கடவுளாக இருக்க வேண்டும். ஆக பேதுரு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இறுதியாக நம்பிக்கை குன்றியவனை ஏன் ஐயம் கொண்டாய் என்று சொல்லி முடிக்கிறார். பிரியமானவர்களே, பேதுரு நம்பிக்கை குன்றியவனாக இருந்ததால் இயேசு பேதுருவை அப்படியே கடலுக்குள் விட்டு விடவில்லை. உன் நம்பிக்கை கம்மியாச்சு, நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன். உனக்கு நம்பிக்கை குறைந்து போனது, உன்னை நான் காப்பாற்ற மாட்டேன். பிரியமானவர்களே, நம்பிக்கை குன்றி போயிருந்தாலும் கடவுள் நம்மை காப்பாற்றுகிறார். இங்க இருக்கக்கூடிய 100%, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் 100% நம்பிக்கை இருக்கா எனக்கு தெரியாது, எனக்கு இல்லை. ஆனாலும் கடவுளுடைய மாபெரும் பேரன்பு, கடவுளுடைய மாபெரும் இரக்கம், உனக்கு நம்பிக்கை குறைந்து போனாலும், என்ன நீ நம்பவில்லை என்றாலும் கூட என்னுடைய இரக்கம் ஒருபோதும் குறையாது, என்னுடைய அன்பு ஒருபோதும் குறையாது. ஆக நம்பிக்கை குன்றி போன பேதுருவை காப்பாற்றினார், கரம் பிடித்து கொண்டார். ஒருவேளை எனக்கு கூட நம்பிக்கை குறைவா இருக்கு, எனக்கு பைபிளை பத்தி அதிகமா தெரியல, கடவுளை பத்தி எனக்கு அதிகமா தெரியல, கடவுளை நான் அதிகமா நம்பல, அப்பப்போ எனக்கு டவுட் வருது, பரவாயில்லை, கடவுள் கைவிட மாட்டார், கடவுள் நம்மை பிடித்து கொள்வார்.
பிரியமான இன்றைய நற்செய்தியில ஆண்டு நமக்கு சொல்லக்கூடிய இந்த 4 காரியங்கள். 1, கடவுளோடு நாம் இருக்க வேண்டும். நம்பிக்கை குறைந்தாலும் கடவுளை தேட வேண்டும். கடவுள் ஒருபோது நம்முடைய நம்பிக்கையை பார்த்து நமக்கு பராமரிப்பு பாதுகாப்பு கொடுப்பதில்லை. தன்னுடைய இரக்கத்தை பார்த்துதான், அன்பை பார்த்துதான் நமக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பும் கொடுக்கிறார். ஆக நம்பிக்கையோடு செல்வோம். கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் நம்பிக்கை இல்லாதவனாக அல்லது நம்பிக்கை குறைந்தவனாக நான் இருந்தாலும் கடவுளுடைய இரக்கமும் பேரன்பும் என்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு நாம் செல்வோம். ஆண்டோடைய கரத்துல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேர் இரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுடலால் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடல் பொறுத்து இறையருளை நிறையாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்குறை நாதர் மீது ஆழ்ந்து விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்குறையின் மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலி வாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை வாக்கை வல்லமையோடு எடுத்துரைத்த புனித அந்தோணியாரே, நாங்களும் அருள் வாக்கை ஆர்வத்தோடு கேட்கவும் அதை கடைபிடிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்திலேந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்திரவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம்பெண்கள் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறை வழிவில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவும் தொழிலை ஆசீர்வதியும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்கெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு கொடுக்கும்படியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். வீழ்ந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையிறாது ஒளிவித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவதான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமலே இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உடைய அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதுபடுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்துத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டகை, எல்லா திரு இளைஞர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தேடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தராய் இருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரக்கூடிய அமைதியை ஒருவர் மற்றோடு அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு